ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. நாலஞ்சு மாசம் முன்னாடி ஒரு குட்டி பாம்பு இருந்தது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஒரு குட்டியோண்டு பாம்பு ஒண்டி பிடிச்சிட்டு காமிச்சாங்க. பச்சை குட்டின்னு பாட்டிக்கிட்டி அடி உன்னை மட்டும் பிடிச்சிட்டாங்களாடி என் தங்கம் அடின்னு தடையை கொடுத்தேனா. எங்க என் வாழ்க்கையில ஒரு பாம்பு குட்டியை கொஞ்சம் முது ஆள் நான் இப்பதாங்க பாப்பாங்க. பூனைக்கு சாப்பாடு போட்டா கீரிப்புல வந்து இப்படி பாக்கும். அது போயிட்டா நான் சாப்பிட்டுக்கலாம் தான் அதை பார்த்துட்டே இருப்பேன். அதுவும் என்ன பார்த்துட்டே இருக்கும். அப்புறம் இது தாமரைக்கும் அல்லிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, தாமரையோட இலை வந்து தண்ணியிலேருந்து மேலே வந்து இப்படி நிற்கும். ஆனால் அல்லி இலை வந்து தரையோட தண்ணியாக தான் இருக்கும். பலாமரம் வந்து ஏன் வளரல அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணி அது பக்கத்துல இருக்கிற மாமரம் வந்து இதுக்கு மறைக்குது, வெயில் கொடுக்கல. அதனால அந்த மாமரம் வெட்டினதுக்கு அப்புறம் பலாமரம் காய்க்க ஆரம்பிச்சு. இந்த மாமரத்துல வந்து ரொம்ப ஸ்வீட்டான இவ்வளோ சைஸ் மாம்பழம். மொத்த மாம்பழமும் அணிலும் நானும் மட்டும்தான் சாப்பிடுவோம். இவ்வளோ மீன் குச்சி பாரு இங்க ஓடி வரும் நான் சாப்பாடு போட போறேன்னு சொல்லிட்டு. இந்த பாபாவும் வாங்கி நாங்க இந்த மீன் தொட்டியை நாங்க வாடகை வீட்டுல இருக்கும் போதுல இருந்து இந்த மீன் தொட்டி உண்டு. தென்னை, முருங்கை, நெல்லிக்காய், பப்பாளி செடி இருக்கு. போட்டோகிராஃப் வந்து பப்பாயா லீஃப் பக்கத்துல எடுக்கிறது வந்து அவ்வளோ அழகா வரும். அதனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த போட்டோ. அப்புறம் இந்த ஹேங்கிங் இது வந்து இப்படி தொங்க விடுறதுக்கு ரொம்ப மெக்கானிசம் எல்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். அதுக்கு சுவர் சப்போர்ட் இருந்தால் தான் அந்த டப்பா நிற்கும். அதுக்காக நான் குச்சியெல்லாம் சொருகி அந்த ஹேங் பண்ணணுன்ட்டு இன்னும் கொஞ்ச நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முள்வேலி ஃபுல்லாக பண்ணியிருந்துருப்பேனா இருக்கும். இது கூட நான் முதல்ல 2 கிளை தான் வச்சேன். இப்போது இந்த சிலை பூரா வழிஞ்சிருக்கு, அப்படியே பொங்கல் வழிஞ்சிருக்க மாதிரி அப்படி வழிஞ்சிருக்கு அந்த செடியெல்லாம். எனக்கு அந்த பிளான்ட் ரொம்ப பிடிக்கும், அந்த ஹேங்கிங் பிளான்ட்ஸ். ஆக்சுவலி உங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆன உடனே சார் பயங்கர கிரீனரியா ரொம்ப அழகா இருந்தது. இந்த கிரீனரியா இப்படி வீடு இருக்கிறதுக்கு காரணம் யார் சார்? கட்டும் போதே முதல்ல இது மாதிரி லான்லாம் வச்சுதான் கட்டினோம். அப்புறம் ஒரு நாள் பாம்பு பார்த்துட்டு நான் சொன்னா ஒத்துக்க மாட்டேன்ட்டு ஃபுல்லுத்தையும் சிமெண்ட் தர போட்டாரு. 2015ல தண்ணி தேங்கின போது எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. தென்னை மரத்துல இருந்து எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த மாதிரி லான் போடுறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டோம். இந்த மரங்களுக்கு கதை இருக்கா மேம்? எங்க அம்மா வந்து பலா செடியை வந்து பெரிய இவ்வளோ உயரம் செடியை ஜாடியோட கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்பெல்லாம் அவங்க கார்ல வந்தாங்க. கார்ல எல்லாம் வர வசதி கிடையாது, பஸ்ல எடுத்துட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல. ஒரு பலா செடியை வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அது வளர்த்து எவ்ரி இயர் ஷி லாஸ்ட் மீ பலா காய்ச்சுதா பலா காய்ச்சுதா பலா காய்ச்சுதா. எனக்கு அம்மா இருக்கும் போதே அது காய்ச்சிடணும், அம்மா கொண்டு போய் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. போன வருஷம் காய்ச்சுது, இந்த வருஷமும் காய்ச்சுது. நான் கொண்டு போய் எங்க அம்மா பலா மரம், இது நாவல் மரம், இதுக்கு பக்கத்துல இங்க இருக்குது, சின்னதா இருக்கு இல்லையா. அந்த பலாமரம் வந்து ஏன் வளரல அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணி அது பக்கத்துல இருக்கிற மாமரம் வந்து இதுக்கு மறைக்குது, வெயில் கொடுக்கல. அதனால அந்த மாமரத்தை வெட்டி பாதாம் மரம் இந்த பக்கம் இருக்கும். அது ரெண்டுத்தையும் வெட்டினதுக்கு அப்புறம் பலாமரம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அப்ப கொடுத்த அம்மா கொடுத்த பல வருஷத்துக்கு அப்புறம் பலா இப்பதான் காய்ச்சுதா? காய்க்காது. ஒரு 8 பழம் வந்துச்சு இந்த வருஷம். இந்த வருஷம் 8 பலாப்பழம் இருந்தது. அப்புறம் இந்த மாமரத்துல வந்து இந்த வருஷம் எவ்வளவு அது ரொம்ப ஸ்வீட்டான இவ்வளவு சைஸ் மாம்பழம். மொத்த மாம்பழமும் அணிலும் நானும் மட்டும்தான் சாப்பிட்டுருக்கோம். பாபு பழம் சாப்பிடுறது விட்டுட்டாரு. அவரோட ஸ்பிரிச்சுவல் பாத்துல பழம் வந்து தொடமாட்டாரு. சோ அந்த மொத்த பழமும் அணில் கடிச்சு போட்ட பகுதியை வெட்டிட்டு நான் சாப்பிட்டுருக்கேன். மொத்த ஒரு மரத்தோடைய மொத்த ஒரு வருஷ விளைச்சல் மொத்தம் எத்தனை மேங்கோ அது சொல்ல முடியாது. இருக்கும் போதுங்கிற அளவுக்கு டெய்லி ஒரு 5, 6, 7, 8 இருக்கும். டெய்லி 7, 8 பழம் சாப்பிடக்கூடாதா சார்? அது வேற மாதிரி. ஓகே. பட் ஒரு மரத்துக்கும் ஒரு கதை இருக்குல்ல. மாங்காய் மரத்துக்கு, பலா மரத்துக்கு. பட் இந்த மரம்லாம் நீங்க இந்த வீட்டுக்கு வந்தப்போ வச்சது இல்லையாமா? ஒன்னொன்னா 18 வருஷம் ஆச்சு சார் இந்த வீட்டுக்கு வந்து. 17 years. ஓகே. இதுல இந்த கார்டன் செட்டப்ஸே உங்களுக்கு மாறி இருக்கும்ல. ஆனா நிறைய முறை பாபு இஷ்டமா ஒரு வாட்டி ஃபென்சிங் இருக்கும், உள்ள யாரும் நுழையலாம் முடியாது. ஃபென்சிங் வித் ஒரு கேட்டு வச்சுட்டு அப்படிதான் உள்ள போக முடியும். இந்த லான் வந்து ஒரு பாத் போட்டிருப்போம் உள்ள போறதுக்கு, அப்படி ஒரு ஷேப்ல நல்லா இருக்கும். அந்த இடத்துல அந்த வாழை மரம் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஃபவுண்டன் வைக்கணும்னு ஆசை. அங்க ஈவன் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் கூட அங்க வச்சிருப்பேன். பட் ஆனா ஃபவுண்டன் வைக்கல.
ஓகே அந்த பாறைகள்லாம் போட்டு ஃபவுண்டன் மாதிரி வைக்கணுன்றதுனால அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டும் வாட்டர் லைனும் அங்கே கொடுத்து வச்சுருந்தோம். பட் ஆனால் அது இருக்காங்க எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் இருந்துச்சு, இப்போ தான் எடுத்தோம். எடுத்துறேன். எங்க அப்பா வந்து லெமன் ட்ரீ ஒன்று வச்சிருந்தாரு. ஓகே அது எங்க வீட்டுக்கு எங்க ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்க்கே லெமன் ட்ரீன்னு தான் பேரு. ஆக்சுவலி லைம், தமிழ்ல லைம்ல எலுமிச்சன்னு சொல்றோமே தவிர இவ்வளோண்டு இருக்கிறது பேர் லைம். இப்படி ஓவல் ஷேப் இருக்கிறது தான் லெமன். ஸோ லைம் ட்ரீ வந்து எங்க வீட்டோட அடையாளம். வரவங்க போறவங்க எல்லாம் அந்த லெமன் கேட்பாங்க, அப்பா தருவாரு. நான் ஊருக்கு வரும்போது நிறைய எடுத்துட்டு வருவேன். பாபாவோட அக்காங்களுக்கு எல்லாம் கூட கொடுப்பேன். இப்போ கூட அவங்க அக்கா வீட்டுல ஒரு மரம் இருக்குன்னா எங்க அப்பாவோட மரத்தோட விதையிலேருந்து வந்த மரமா இருக்கக்கூடும். ஸோ அது மாதிரி அதனுடைய தொடர்ச்சியா எங்க வீட்டுல இந்த லெமன் இருக்கிறதும் இந்த லைன் ட்ரீ இருக்கிறதும் அதுல லைன்ஸ் அப்பப்போ கிடைக்கும், நிறைய கிடைக்கும். லைக் ஒரு சமயத்துல 50 எல்லாம் கூட எங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்திருக்கு. அண்ட் வைட்டமின் சி எவ்ரி டே வந்து தான் நம்ம எடுக்கணுமே தவிர ஒரு வாட்டி சாப்பிட்டா அது அப்படியே ஸ்டோர் ஆகிக்க முடியாது. இட் ஹஸ் டு பி ஹேட் எவ்ரி டே. ஒரு நாளும் வைட்டமின் சி கொடுக்கணும். அந்த வகையில என்னுடைய முருங்கை பொடி காலையில ட்ரிங்க் குடிப்பேன். அதுல வந்து நான் லெமன் ஜூஸ் கண்டிப்பா போட்டுக்குவேன். அட்லீஸ்ட் ஒரு தடையாவது உப்பு போட்டு ஒரு லெமன் ஜூஸ் குடிப்பேன். ஓ, உங்க வீட்லயே உள்ள எலுமிச்சை பழத்துல ஜூஸ் தான் டெய்லி நீங்க எடுத்துக்கிறீங்க? அது பறிக்கிறார் பாருங்க. அவருக்கு வந்து அபிஷேகம் பண்றதுக்கு தேவை சிலையில. நெல்லிக்காய் மரம் இருக்கும் அந்தாண்ட. ஓ, அருநெல்லிக்காய் இருக்கா? அருநெல்லிக்காய் இருக்கு. அப்புறம் என்னென்னமோ ட்ரீ இருக்கு அங்க. தென்னை, முருங்கை, தென்னை, அருநெல்லிக்காய், நெல்லிக்காய், பப்பாளி செடி இருக்கு இல்ல? அரளி செடி, மல்லி செடி. மல்லிப்பூ அங்க பூத்துட்டே இருக்கும். அப்புறம் அந்த பவழமல்லி இல்ல, பவழமல்லி சிவப்பு காம்பு இருக்குமே அந்த பவழமல்லி, அது உள்ள நுழையும் போதே ஒரு வாசனை அடிக்கும். அந்த லைன்ல இருக்கு. ஓகே, இது வந்து பாதாம் இல்ல மேம்? அதுதான் பலாமரம். இது பலாமரம். ஆமா, பாதாம் வெட்டி போட்டுட்டோம். அது ஒரு மாமரம். அதுவும் ஒரு மாமரம், கிளிமூக்கு மாமரம், பலாமரம். அது வந்து நாகப்பழம். நாகப்பழம் இருக்கா? அவ்வளவு கொட்டும் வருஷம். அப்படியா? சீசன் அப்போ நல்லா இருக்கும்ல? அப்ப நாவல் பழம் இருக்கு. 2 இருந்துச்சு, ஒன்று வெட்டினோம். அந்த பலாமரத்துக்காக தான் வெட்டினோம். இப்போ இதையும் மறுபடியும் கழிக்கணும். நாங்கள் முந்தி இருக்கும்போது இப்படி இங்கேருந்து தான் இப்படி வரணும். லான் இப்படி பார்த்து போட்டு வச்சிருப்போம். ஒரு நாள் ஒரு பாம்பு பார்த்துட்டு பாம்பெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சிமெண்ட் தர போட்டுட்டாரு. பாம்பு பார்த்த போது அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாம்பு தேடி பார்த்துட்டு ஒரே ஒரு குட்டியோண்டு பாம்பு ஒண்டி பிடிச்சிட்டு காமிச்சாங்க. பிடிச்சிருக்கோம் பாருங்க. அச்சு குட்டிடி, நீன்னு பாட்டிக்கிட்டி அடி, உன்னை மட்டும் பிடிச்சிட்டாங்களாடி, என் தங்கம் அடின்னு தடையை கொடுத்தேனா? எங்க என் வாழ்க்கையில ஒரு பாம்பு குட்டியை கொஞ்சம் ஆள் நான் இப்பதாங்க பாப்பாங்க அப்படின்னு சொன்னாரு அவரு. அந்த வீட்டுல இருக்கும்போது நிறைய பாம்பு. இங்க கூட இப்படி நாங்க நடக்கும்போது பக்கத்துலயே பாம்பு போவோம். அப்படியா? பக்கத்துலயே பாம்பு. சின்ன பையன் அடிக்கடி சொல்லியிருக்கான், அப்பா அது வறண்டால கிராஸ் பண்ணுதுப்பா அப்படிம்பா. பி கேர்ஃபுல். போவோம். இப்போ அவ்வளவு வர்றது கிடையாது. கீரியும் வரும், கீரிகளையும் வரும். 2-3 இங்க இருக்குது. ஓகே, கீரிகெல்லாம் நிறைய அதோட ஷிட் இருக்கும். அது பார்த்து தெரிஞ்சுக்கோம். கீரிப்புள்ள வந்துட்டு போயிருக்கேன். நம்ம வீடெல்லாம் இல்ல. பூனைக்கு சாப்பாடு போட்டா கீரிப்புள்ள வந்து இப்படி பாக்கும். அது போயிட்டா நான் சாப்பிட்டுக்கலாம், நான் அதை பார்த்துட்டே இருப்பேன். அதுவும் என்ன பார்த்துட்டே இருக்கும். அப்புறம் இது சரி வராதுன்னு சொல்லிட்டு போயிடும். அது அழகு கீரிப்புள்ள பாக்க. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு சார் இந்த வீட்டு பக்கத்துல இவ்வளவு பெரிய லான், சுத்தி மரம் இருக்கு பாருங்க. தென்னை மரம், வேப்ப மரம், பலாமரம், மாமரம், நாவல் பழ மரம், அருநெல்லிக்காய், எல்லாம் வாழை மரம், முருங்கை மரம் எல்லாம் சுத்தி அழகா இருக்கு. நடுவுல ஒரு அழகான லான் இல்ல? ஆமா, சூப்பரா இருக்கு. எல்லாமே வச்சிருக்கீங்க இந்த இடத்துல. இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது. இதெல்லாம் நீங்களே வாங்கி வச்சுக்கிட்டீங்க? ஆமா, நான் தான் முதல்ல ரியல் பிளான்ட் தான் வச்சேன். இது சன்லைட் இல்லாதால அங்க வளர மாட்டேங்குது அவ்வளவா. ஆர்டிபிஷியல் லைட் வச்சு வளர்க்க முடியல. தண்ணி ஊத்துறதும் வேலைக்காரங்களை டிபெண்ட் பண்ண முடியல. ஸோ அது எம்டியா இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா அமேசான்ல ஆர்டர் பண்ணி ஐ ஃபில்ட் இட் அப். ஆனா அழகா இருக்கு. ஆமா, நிறைய பேர் எங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாம் ஃபேவரட் போட்டோகிராஃபி ஸ்பாட். அதுதான் எக்ஸாக்ட்லி. நீங்க பாத்தீங்களா அந்த டியூப் தவறி நான் விழ போன போது அல்லாஹ் அப்படிதான் சொன்னேன். எஸ், இது வந்து ஒரு ஜக்கூசி தொட்டி. எனக்கு பாத் டப் வாங்கணும்னு போனபோது பாபு வந்து சிங்கிள் பாத் டப் வாங்காம டபுள் பீப்புள் குளிக்கிற மாதிரி ஒரு பாத் டப் வாங்கி அதுக்கு ஜக்கூசி டப்பும் வாங்கினாங்க. ஆனா 2 பேருக்கு தண்ணி ரொப்புறதுங்கிறது எவ்வளவு தண்ணி ஆகும் அதுக்கு. நாங்க அது ஜக்கூசியா யூஸ் பண்ணதே இல்லை. நான் ஒரு 2-3 வாட்டி நான் தனியா குளிச்சிருப்பேன், அவ்வளவுதான். அப்புறம் அது சும்மா வேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு அது ஒரு அலங்காரமா பாத்ரூம்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அதை நான் வந்து அள்ளிக்குளம் செட் பண்ணி தரணும்னு ரொம்ப சொல்லியிருக்கேன். அதுக்காக மொட்டை மாடியில கூட ஒரு பள்ளமான ஒரு இடத்த வந்து செஞ்சாரு. ஆனா அது வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் பண்ணல. அதனால அங்க வளர்க்க முடியல. என்னோட அந்த ஆசை ரொம்ப இருந்தது. அந்த ஜக்கூசி டப் எடுத்து போட்டு இதுல வந்து கப்பீஸ் மீனும் உள்ள இருக்கும். இந்த மேல இருக்கிற இந்த பிளான்ட் வந்து ஹைபிஸ்கஸ் மாதிரி இருக்கும். ஆனா வந்து ஹைபிஸ்கஸ் கிடையாது. இது வந்து நான் ஹைதராபாத்ல தான் பார்த்திருக்கேன் இந்த பூச்செடியை. ஸோ இந்த செடி ஒன்று வேணும்னு நான் வந்து
விருப்பப்பட்டு வளர்க்குற ஒரு செடி. அப்புறம் இது தாமரைக்கும் அல்லிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, தாமரையோட இலை வந்து தண்ணியிலேருந்து மேலே வந்து இப்படி நிற்கும். இந்த தாமரை இலையில வந்து தண்ணி போட்டால் ஒட்டாது, அது பாட்டுக்கு ஓடிடும். ஓகே. ஆனால் அல்லி இலை வந்து தரையோட தண்ணியாக தான் இருக்கும். அதில் தண்ணி இருந்தாலும் ஒன்றும் செய்யாது. அதனால தாமரை மாதிரி தான் ஷேப் வந்து அப்படிதான் இருக்கும். ஆனால் தாமரை இன்னும் அழகா இருக்கும். இதில் இன்னும் தாமரை பூத்துல முன்னாடி நிறைய பூத்துட்டு இருந்தது, வேற செடிங்கள்லாம் இருந்தது. நான் பார்த்துருக்கேன். இங்க வந்து நீல கலர் லில்லி இருக்கு, இங்க வந்து ஒரு பீச் கலர்ல ஒரு லில்லி இருக்கு, அங்க வந்து அந்த தொட்டியில பிங்க் கலர்ல. ஒரு நாள் தெரியவே என்னன்னு தெரியாம முதல் நாள் தண்ணி ரொப்போம், அடுத்த நாள் வந்து ஃபுல்லா தண்ணி கீழே இறங்கிடும். இங்க பாருங்க, நான் வந்த உடனே இந்த ஃபிஷ் எல்லாம் நான் சாப்பாடு போட போறேன், நீங்க வந்துடும். எல்லா ஃபிஷ்ஷும் இங்க வந்து இதெல்லாம் மீன் நீங்களே வாங்கி போட்டது. ஆமா, நாங்க போட்டது. அதுவே வளராது, நாம தான் போடணும். அப்புறம் இதுல இருக்கிற பாசை ஒரு மாதிரி காப்வெப் மாதிரி ஒரு பாசை இருக்கு, அது நம்ம தான் கை விட்டு எடுத்து கிளியர் பண்ணணும். அண்ட் இதை சாப்பிட இந்த எவ்வளோ மீன் குச்சி பாரு, இங்கே ஓடி வரும். இது நான் சாப்பாடு போட போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி வரும். 8 or 10 தான் கப்பீஸ் போட்டோம். இப்போ இவ்வளோ ஆயிடுச்சு. கையில் பிடிச்சிருந்தா கூட சாப்பிடுவோம் வச்சுக்கோங்க, கையில் வந்து கூட சாப்பிடும். செல்லா குட்டி இதெல்லாம் இப்போல்லாம் இதுதான் எங்களோட என்னோட ரெக்ரியேஷன். ஒரு மோலி கடிக்குது டேய். குச்சான்னு வந்துருச்சு இல்லை உள்ள இருந்து கலர் கலரா. அந்த ஆளுங்க வந்து நான் கிட்ட வந்தாலே அப்படியே ஃபீடிங் பாயிண்ட்டுக்கு வந்துடுவாங்க. கியூட்டா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சார் இதுல? இதுகிட்டலாம் நான் வர மாட்டேன். அப்படியா? இல்ல, ஆனா இதெல்லாம் இவங்க டிபார்ட்மெண்டா? ஒரு ஷார்க் ஒரு 15-20 வருஷம் வச்சிருந்தல பாபு. ஒரே ஒரு ஷார்க் அந்த ஃபிஷ் டேங்க்ல ஒரு 15 years வச்சிருந்தாரு. அப்புறம் அது சும்மா காவி படிஞ்சிருந்தது. நான் அதை கொண்டு வந்து ஹால்லேருந்து இங்கே கொண்டு வந்து ஒரு ஆள் கூப்பிட்டு வந்து 1500 கொடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அந்த நான் ஆடட் ஃபிஷ். ஒவ்வொரு வாட்டும் யாராவது க்ளீன் பண்ண கூப்பிடும் போதும் அவங்க ஒரு 9000 rupees அடிஷ்னல் ஆக்சரிஸ் போட்டுட்டு தான் போவாங்க. 800 rupees தான் க்ளீன் பண்ண கூப்பிடுவாங்க. ஆனால் இது வாங்கினா நல்லா இருக்கும், அது வாங்கினா நல்லா இருக்கும்னு ஒவ்வொரு வாட்டியும் இட் வில் பி a huge expense, but I do it. அப்புறம் இது வந்து நம்ம தண்ணியே ஊற்றலனாலும் அங்கே ஹேங்கிங் பிளான்ட் பார்த்தோம்ல, அதே போல தான் கண்டுக்கலனாலும் அது சாகவே சாகாது. அப்படியே இருக்கும் வருஷக்கணக்கா இருக்குல்ல. வால்ல இத மாட்டி விட்டோம்னா ஹேங்கிங் பிளான்ட். முன்ன வந்து என்ன பண்ணாங்க, வெளியில இருந்து வந்தவங்க இத கழட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் பாபுட்ட சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு grill போட்டு கொடுத்தாரு. இந்த ஒரு grill தெரியுதுல்ல, அது பின்னாடி இப்ப கை விட முடியாது. கையை விட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு வயிறு எரியும், எப்படா எடுக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ள செம்மண் போடுறதுக்காக ஒரு லோடு வாங்கி இங்க செம்மண் கொட்டி வச்சிருந்தோம். லேபர் கிடைக்கிற வரைக்கும் உள்ள கொண்டு வர முடியாது இல்லையா. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து செம்மண் எடுத்துட்டு போனாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம எடுக்காதன்னு சொல்ல முடியும். ஆனா காசு கொடுத்து எடுத்துன்னு போன்னு சொல்ல முடியுமா? ரெண்டுமே முடியாது. இதெல்லாம் நடக்கும். ஆமா, இங்க வந்து கொய்யா மரம் வளர்த்துருக்கோம். இந்த பின் பக்கத்துல கொய்யா மரம் அதுவே வளர்ந்தது. நான் வைக்கல, ஆனா அதுவே வளர்ந்தது கொய்யா மரம். இப்ப நான் வந்த உடனே கிச்சு 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 கிச்சுன்னு ஓடி வருது பாத்தீங்களா. அது தெரியும் நான் ஃபுட்டு தான் போட வரேன். எவ்வளவு ஆர்வமா பாருங்களேன், எல்லாம் ஒரே பாயிண்ட்டுக்கு வந்து நிற்கும். தரேன்டா வெயிட் பண்ண, தரே இந்தா. இந்த இடம்லாம் கூட டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல மேம்? கிரீன் பண்ணி போட்டு கிரீன் பண்ணி அளவு சொல்லி கட் பண்ணி அங்கேயே கட் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி அப்புறம் இதை ஏத்த போறேன். இந்த மணி பிளான்ட்டை வந்து இன்னும் ஒரு 4-6 மாசம் கழிச்சு வந்தேன்னா ப்ராபப்லி ஐ லவ் மணி பிளான்ட்ஸ் growing from here. இந்த தொட்டிக்கு 30 வருஷம் வயசாயிருக்கு. இந்த பாபா தான் வாங்கி நாங்க இந்த மீன் தொட்டியை நாங்க வாடகை வீட்டுல இருக்கும் போதுல இருந்து இந்த மீன் தொட்டி உண்டு. டைனிங் டேபிள்ல இருந்ததுல்ல, அப்போ இப்போ மேல ஒரு மூடி ஒன்று இருக்கும். 35 வருஷம் மீன் தொட்டி அப்போ. ஆமா. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.